நான் இயேசுனா யாருனே தெரியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். எனக்கு இயேசுக்கும் சம்மந்தமே இல்லை. கள்ளக்குறிச்சி தெரியுமா? யாருக்குள்ள கள்ளக்குறிச்சி தெரியும்? அந்த கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நான் பிறந்தேன். என் கூட பிறந்தது 2 தங்கச்சி, ஒரு தம்பி, அம்மா அப்பா. ஸோ என் குடும்பத்தில் மொத்தம் நாங்கள் 6 பேர். எங்கள் சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி கிராமமாக இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மாலாம் நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேயே அவங்க டெல்லிக்கு போயிட்டாங்க. ஸோ இப்போது என்னுடைய தம்பி தங்கச்சிகள்லாம் பிறந்தது எல்லாமே டெல்லியில் தான் பிறந்தாங்க. ஸோ நானுமே ஒரு 5 வயசு வரைக்கும் டெல்லியில் தான் வளர்ந்தேன். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? கேட்குதா? பின்னாடிலாம் கேட்குதா? நல்லா என்ன சொன்னேன்? டெல்லியில் தான் ஒரு 5 வயசு வரைக்கும் நான் வளர்ந்தேன். கரெக்டாக ஒரு 5 வயசு ஆன உடனே என்னை எங்கள் பெரியம்மா வீடு கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருந்துச்சு. அந்த பெரியம்மா வீட்டில் என்னை படிக்க வச்சுட்டு எங்கள் அப்பா அம்மா டெல்லிக்கு போயிட்டாங்க. நான் வளர்ந்தது, நான் படித்தது எல்லாமே என்னுடைய பெரியம்மா வீட்டில் தான். எங்கள் குடும்பத்தில் நான் தான் அதிகமாக படிச்சிருக்கேன் 9th வரைக்கும். என்னை தவிர எங்கள் தம்பி தங்கச்சியான ஸ்கூல் பக்கமே போனதில்லை. ஏசுனா யாருனே தெரியாது. ஏசுக்கு எங்களுக்கும் கிராமத்தில் வாழ்கிறவங்க. எங்கள் பெரியம்மா வீட்டில் மாடு வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ என்னுடைய வேலை என்னென்னா, காலையில் எழுந்த உடனே மாட்டு சாணிலாம் அள்ளணும், மாடு மேய்க்கணும், மாட்டுக்கு தண்ணி வைக்கணும். இப்படி மாடை பார்க்குறத ஃபுல்லாக என்னுடைய வேலை. ஸோ நான் 9th படிக்கிற வரைக்கும் எனக்குன்னு செப்பரேட்டாக பிரித்து கொடுத்த வேலை என்னென்னா, மாடு மேய்க்கணும், மாட்டு சாணிலாம் அள்ளணும். ஒரு வேளை எனக்காவது மாடு மேய்க்க போகல, இல்லை மாட்டு சாணி அள்ளனா நீங்கள் சாப்பாடு போட மாட்டாங்க. ஒரு டம்ளர் கூடு, பழைய சாதம், ரேஷன் அரிசி சாதம், இதுதான் எங்களுடைய சாப்பாடு. காலையில் எழுந்தோடனே கேட்பாங்க, நீ உனக்கு என்னெல்லாம் வேலை செஞ்ச நீங்கள் சொல்லு, அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் உனக்கு சாப்பாடு அப்படி சொல்லுவாங்க. சாப்பாட்டுக்காக ரொம்ப ஏங்குற நாட்கள் இருக்கிறது தெரியும் இல்லையா? அம்மா வீட்டில் இருக்கிறதுக்கும் மற்றவங்க வீட்டில் இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம். ஆமீன். பாசத்துக்காகவும் அன்புக்காகவும் ரொம்ப ஏங்குற நாட்கள் இருக்கிறது. பக்கத்து வீட்டில் போயிட்டு சாப்பாடு வச்ச தண்ணி கொடுப்பாங்களா? இந்த கஞ்சி தண்ணி இருக்குது தெரியுமா? அந்த சாப்பாடு வச்ச கஞ்சி தண்ணி கொடுப்பாங்களான்னு சொல்லி அவங்களையே ஏக்கத்தோடு பார்த்த நாட்கள் இருக்கிறது. அப்படியே கஞ்சி தண்ணி கொடுத்தாலும் அதில் கொஞ்சமாக சோறு போட்டு கொடுப்பாங்களா? அப்படியே அந்த சாப்பாடு வச்ச தண்ணி கொடுத்தாலும் அதில் கொஞ்சமாக சோறு போட்டு கொடுப்பாங்களான்னு சொல்லி பக்கத்து வீட்டில் போயிட்டு நின்று அந்த சாப்பாடு வடிக்கும்போது ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு போய் நின்றுவேன். அந்த கஞ்சி தண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். சாப்பாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். அந்த தெருவிலேயே வேஸ்ட்டாக போகிற சாப்பாடு எல்லாமே கீழே கொட்டுற சாப்பாடு மாட்டுக்கு கொட்டுவாங்க 2 நாள் 3 நாள். இந்த ரேஷன் அரிசி கஞ்சி, பழைய கஞ்சி நுர வந்திருக்கும். அந்த கஞ்சி எல்லாம் மாட்டுக்கு ஊற்றுறதுக்கு முன்னாடி எங்கிட்ட கேட்பாங்க, நீ சாப்பிட்றியா அப்படி கேட்பாங்க. நமக்கு சோறு தான் முக்கியம். ஆமீன். நான் சாப்பிட்றேன்னு சொல்லி எத்தனை நாட்கள் அந்த கஞ்சி வாங்கி அதில் உப்பு போட்டு சாப்பிட்ருக்குறேன். இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஃபோன் கால், வீடியோ கால், வாட்ஸ்அப்லாம் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் எங்கள் அப்பா எங்களை பார்க்க டெல்லியிலேருந்து வருவாங்க. அப்படி வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நான் தான்ப்பா உங்கள் அம்மா அப்படி சொல்லுவாங்க. நான் முகம் மறந்துடும், உங்களுடைய ஃபேஸ் எனக்கு ஞாபகம் இருக்காது. எங்கள் அம்மா அப்பா கூட எப்படி பேசுவோம் அப்படின்னா லெட்டர் மூலியமாக தான் பேசுவோம். அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த ஆருயிர் அம்மா அப்பா இவருக்கு எழுதுவது என்னவென்றால், நான் இங்கு நலம், நீங்கள் அங்கு நலமா அப்படின்னு இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு தெரியும்? நல்லா இருக்கீங்களாமான்னு கேட்டு நான் லெட்டர் எழுதி அவங்க நல்லா இருக்கிறேன்னு பதில் அனுப்புறதுக்கு கிட்டத்தட்ட 20 நாள் கிட்ட ஆயிடும். ஸோ அம்மாவுடைய முகத்தை மறந்து அப்பாவுடைய முகத்தை அன்பு பாசத்தெல்லாம் இழந்து பெரியம்மா வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தேன்.